ஜனநாயகனுக்கு முன்னாடியே விஜய் வந்து நிறைய படம் வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, காதலுக்கு மரியாதையா இருக்கட்டும், நினைத்தேன் வந்தாய், பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸு, பத்ரி, யூத்து, வசீகரா, கில்லி, சச்சின், ஆதி, போக்கிரி, வில்லு, காவலன், வேலாயுதம், லாஸ்டா நண்பன். ஸோ இது வரைக்கும் எல்லா படமே வந்துட்டு ரீமேக்ல வந்த மூவிஸ் தான். ஆனா எல்லா படமுமே நல்லா ஓடின படங்கள் தான். ரீமேக் தான், அதனால ஓடல. அங்க கிரியேட் பண்ணதான் வந்து வேற லெவலா இருந்துச்சு, இவங்க வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா படமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். அதே மாதிரி தான் பகவத் கேசரி ரீமேக் பண்ண ஜனநாயகனும் கண்டிப்பா ஹிட் அடிக்கும் நம்புறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து டீகோட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது நான் ஒருத்தரோட பேர் சொல்றேன், இவரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான். ஆக்சுவலா இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே. ஸோ இங்க இருந்தே ஆரம்பிச்சுட்டாரு அரசியல் படத்தை அப்படிங்கிறத. அரசியலுக்காக அனைத்து வேலைகளையும் படத்துல பார்த்து வச்சிருக்காருன்றத 0.2 செகண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தளபதி வெற்றி கொண்டான்.